வணக்கம் நண்பர்களே, அனைவருக்குமே பாத்தீங்கன்னா வணக்கம். மிக முக்கியமான ஒரு தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் நண்பர்களே. மிக முக்கியமான ஒரு தகவல் அப்படின்னே சொல்லலாம். ஆளுங்கட்சிக்கு ஒரு பெரும் ஆப்பு அப்படின்னே சொல்லலாம். அப்படி என்ன ப்ரோ அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அறிவிப்பை ஃபுல்லா நீங்களே பாருங்க நண்பர்களே. ஆளுங்கட்சியா இருக்கக்கூடிய நண்பர்கள் அனைவருக்குமே இப்போ திமுக யார்ரா திமுக பிறவியிலேயே திமிரா இருக்கிறவன்டா. திமுக காரங்கிட்ட திமுக தொண்டங்கிட்ட கூட நீங்க வாலாட்ட முடியாது. திமுக எப்பேற்பட்ட கட்சி தெரியுமாடா உங்களுக்கு? அப்படின்ற மாதிரி திமுகவின் மீது இந்த பிஜிஎம்லாம் போடப்பட்டு எடிட் செய்யப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு வேளையிலே திமுகவினர் பிறவியிலிருந்தே ஆணவக்காரர்கள், திமிரா இருக்கணும். திமுக காரனா திமிரு தான் அப்படின்னு சொல்லிட்டு டிஆர்பி ராஜா உட்பட எல்லாருமே இப்ப பேசுறீங்க. ஆனா எதனா ஒரு கைது, எதனா ஒரு ரைடு அப்படின்னா அப்படியே பம்பி போயிடுறீங்களே அண்ணே, அதற்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அதாவது நான் இப்போ என்ன சொல்றது அப்படின்ற அந்த ஒரு மைண்ட் செட்டிலே அனைத்தும் பார்த்தீங்கன்னா நடந்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். எந்த ஒரு கட்சியையுமே பார்த்தீங்கன்னா நீங்க ஒரு எப்படி சொல்றது டம்மியா நினைக்கக்கூடாது. ஆளுங்கட்சிக்கு இப்படி சொல்லி சொல்லி வாய் கிழிச்ச மாநிலம், வாய் பேசுகிற மாநிலத்தில் தான் இப்போ டோட்டலாக எல்லாத்தையுமே முடிக்க பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறது அப்படின்ற ஒரு ஃபார்முலாவை நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா, அந்த ஃபார்முலாவை வச்சே உங்கள் கதையை முடிக்க பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு ஜி. ஓகேங்களா? இந்த ஒரு சூழல்கள் எல்லாமே கூட அங்கே பார்த்தீங்கன்னா நடந்துகிட்டு இருக்கு. இதுதான் உண்மையும் கூட. இந்த ஒரு சூழ்நிலையிலே ஆளுங்கட்சிக்கு எதிர்ப்பான எதிர்மறை அரசியல்கள் அப்படின்றது இங்க தமிழ்நாட்டில் ரொம்பவே பார்த்தீங்கன்னா பலமா ரொம்ப ரொம்ப பலமா பார்த்தீங்கன்னா நடந்துகிட்டு இருக்கக்கூடிய ஒரு வேளையில தான் ஆளுங்கட்சிக்கு எதிராக நிறைய விதமான புகார்கள் தொடர்ந்து அடுத்தடுத்து எழுப்பப்படலாம் அப்படின்னு சொல்லிட்டு தகவல்கள் என்பதும் ஒரு புறம் வெளியாகி இருக்கு. ஸோ அதனால நிச்சயமா ஆளுங்கட்சிக்கு எப்பேற்பட்ட ஆப்புக்கள் இருக்க போகிறது. ஃபியூச்சர் டிஎம்கே ரொம்ப ரொம்ப அன்சேஃபான ஒரு சூழ்நிலையில் இருக்கலாம். உதயநிதி பீரியடா, உதயநிதி இப்போ ஸ்டாலினுக்கு 70 வயசு இருக்கு, 100 வயது வரை கூட அவர் வாழட்டும், பிரச்சனை அப்படின்றதுலாம் கிடையாது. ஃபியூச்சர் அப்படின்னு ஒன்று வந்துட்டா எல்லா பார்ட்டிஸுமே பார்த்தீங்கன்னா அவங்கவுங்களுடைய கட்சியுடைய பர்ஃபார்மன்ஸை காட்ட வேண்டிய ஒரு சூழல். தலைமை சரியில்லை அப்படின்னா எல்லாமே இப்போ ஜெயலலிதாவுக்கு பிறகு யார் என்று தெரியாமல் தான் அடித்து சண்டை போட்டு கொண்டிருக்கிறாங்க. எப்பவுமே ஒரு ஸ்டெபிலிட்டி அப்படின்றது வேணும். டிஎம்கேல ஸ்டெபிலிட்டியா இருக்கு, அதனால தான் இருக்கிறாங்க. ஏடிஎம்கேல கிடையாது. அம்மான்றாங்க, ஆயான்றாங்க, கடைசியில கட்சி பிளந்ததுன்றாங்க. ஸோ எங்கு உறுதித்தன்மை இருக்கிறதோ அங்கு வெற்றி நிச்சயம் நண்பர்களே. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். நன்றி.